அதிசயம் செய்பவரே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். பதினாயிரங்களில் சிறந்தவரே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஒருவராய் அதிசயம் செய்பவரே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். பதினாயிரங்களில் சிறந்தவரே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது, பொன்னும் வெள்ளியும் கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்துவேன், தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துவேன். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்துவேன், தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துவேன். ஓஹோ ஓஹோ பொன்னான ஜெபத்தை தேவனுக்கு கொடுப்பேன், பொன்னான வேத தியானம் தினமும் செய்வேன். பொன்னான பரிசுத்தம் அவருக்கு கொடுப்பேன், பொன்னான விசுவாசம் அவரிடம் கொள்வேன். பொன்னான உபவாசம் அடிக்கடி எடுப்பேன், பொன்னான நேரமெல்லாம் அவருக்கு தருவேன். என் இயேசுவே, என் தேவனே, என் ராஜனே. என் இயேசுவே, என் தேவனே, என் ராஜனே. ஒருவராய் அதிசயம் செய்பவரே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். பதினாயிரங்களில் சிறந்தவரே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ரட்சிப்பு என்றும் கர்த்தருடையது, வல்லமை என்றும் தேவனுடையது. பூமியின் நிறைவும் கர்த்தருடையது, எல்லா ஆத்துமாவும் அவருடையது. ரட்சிப்பு என்றும் கர்த்தருடையது, வல்லமை என்றும் தேவனுடையது. பூமியின் நிறைவும் கர்த்தருடையது, எல்லா ஆத்துமாவும் அவருடையது. ஓஹோ ரட்சிக்கும் தேவனை மகிமைப்படுத்துவேன், வல்லமை தேவனை மகிமைப்படுத்துவேன். ஆட்சி செய்பவரை மகிமைப்படுத்துவேன், கிரயம் கொடுத்தவரை மகிமைப்படுத்துவேன். ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமைப்படுத்துவேன், தேவனுக்கு பயந்து மகிமைப்படுத்துவேன். என் இயேசுவே, என் தேவனே, என் ராஜனே. என் இயேசுவே, என் தேவனே, என் ராஜனே. ஒருவராய் அதிசயம் செய்பவரே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். பதினாயிரங்களில் சிறந்தவரே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஒருவராய் அதிசயம் செய்பவரே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். பதினாயிரங்களில் சிறந்தவரே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்க்கிறேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நன்மையால் கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். 86ஆம் சங்கீதம் 13 நாம் பார்த்தால், இங்கு தாவீது ராஜா கர்த்தரை கனம் பண்ணி பாடுகரை துதிக்கிறத பார்க்கிறோம். என்ன சொல்லி துதிக்கிறார்? நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது என்று சொல்லுகிறார்.
அவர் பாராட்டின கிருபை இருக்கே ரொம்ப பெருசா. தகுதியே இல்லையா, தகுதியே இல்லையா. தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்தி உயர்த்தத்தாங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். யாக்கோப்பை பார்த்தீங்கன்னா திடீரென்று வீட்டிலிருந்து துரத்தப்பட்டுட்டான். அன்னை மாதிரி நடித்து ஆசீர்வாதத்தை அபகரித்தது நிமித்தம் ஏசாவுக்கு கோபம் வந்து உன்னை வெட்டுவேன் குத்துவேன்னு சொன்ன உடனே ஈசாக்கு அவனுடைய மனைவி யாக்கோப்பை அனுப்பிட்டாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அனாதையாக போயிட்டான். திரும்ப வருவேனா, அப்பா அம்மாவை பார்ப்பேனா, இந்த வீட்டை பார்ப்பேனா, என்ன நடக்குமோ? கண்ணீரோடு ஜெபம் பண்ணால் கர்த்தர் அவனை நடத்தினார். ஏறக்குறைய 20 வருஷம் கழித்து அதே வீட்டுக்கு அதே நாட்டுக்கு திரும்பி வருகிறார். ஏசா கோபம் தணிஞ்சிட்டார். அப்போ ஈசாக்கை பார்க்க வரும்போது யாக்கோப்பு சொல்லுகிறார், கோலும் தடியுமாக நான் கடந்தேன், இப்போ பரிவாரங்களோடு வந்திருக்கிறேன். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த தயவுக்கு கொஞ்சமேனும் பாத்திரம் அல்ல என்று ஆதியாகமம் 32:10 ஆண்டவர் துதிக்கிறத பார்க்குறோம். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நீ எனக்கு பாராட்டின கிருபை ரொம்ப பெரியது ஆண்டவரே, ரொம்ப பெரியது. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் முதல்ல கிருபை பாராட்டுவார். என் பிள்ளை என்னை நம்புகிறான், அவனுக்கு பொறுப்புன்னா அவனை பார்த்து கொள்ள வேண்டியது என் கடமை. அடுத்து சொல்லுவாராம் 1 யோவான் 3:1 பார்த்தீங்கன்னா பிதாவானவர் நமக்கு காண்பித்து பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிதல்லவா. முதல்ல கிருபை பாராட்டாரா, அடுத்து அன்பு பாராட்டுவாரா, அன்பு பாராட்டுவாரா. தேவன் அன்பாகவே இருக்கிறாருங்க. அவர் நம்மளை நேசிக்கிறபடினால்தான் நம்ம எதிரிகள் யாரும் இஷ்டத்துக்கு அவங்க திட்டத்துக்கு ஆண்டவர் நம்மளை விடலை. இல்லைன்னா நம்மளை உயிரோடு விழுங்கியிருப்பாங்க. நான் உண்மையில் அன்பாக இருக்கிறதை அவர்கள் அறியும்படி செய்வேன் என்று சொல்லி வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவித்த அந்த தேவன் இன்றைக்கு பாராட்டின அன்பு ரொம்ப பெருசு. நமக்காக ஜீவனையே கொடுத்தார், உயிரையே கொடுத்தார். சிலுவையில் ஒரு சொட்டு ரத்தம் கூட தனக்குன்னு வச்சுக்கல. நமக்காக மரணத்தை ருசி பார்த்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த அன்பை நினைக்கணும், அந்த அன்பை நினைக்கணும். இதைத்தான் வேதம் முழுவதிலும் நம்ம பார்க்குறோம். இதை செய்வதற்கு, இந்த அன்பை காட்டுவதற்குத்தான் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி, நரகத்தில் தள்ளப்படாதபடி தம் ஒரே பேரான மகனையே கொடுக்கும் அளவுக்கு தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம கெட்டு போகாமல் நம்ம நித்தியத்துக்கு வருவதற்காகத்தான் இயேசு இன்றைக்கு அன்பு பாராட்டினாரா, கிருபை பாராட்டினாரா. அந்த தேவன் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு சொந்தங்களே இல்லை, நான் தனி மனிதன், என்ன போராட்டம் பிரச்சனை வந்தாலும் நான் ஒரு தனிமையில் உணர்றேன். உறவுகள் இருந்தும் இல்லாத மாதிரி, கணவன் இருந்தும் இல்லாதது மாதிரி, மனைவி இருந்தும் இல்லாதது போல தான் இருக்கிறேன், பிள்ளைகள் இருந்தும் சொல்லிக்கொள்ளுகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. வேதனைப்படுகிறீர்களா? தனிமையில் இருக்கிறீர்களா? பிறரால் ஏமாற்றப்பட்டீர்களா? நம்பிக்கை துரோகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய அன்பு, அவர் பாராட்டின அன்பு ஒரு நாளும் மாறாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஊழியம் செய்தது நிமித்தம் ஒரு நாடு கடத்தி ஒரு தீவில் தள்ளிட்டாங்க. என்ன ஆக போகுதோ, சாப்பாடு கிடைக்குமா, குளிர் தாங்க முடியல. அந்த தீவில் போய் இறங்கின உடனே அந்த தீவார் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் நஞ்சமல்ல. அவர் எழுதுகிறார் அப்போஸ்தலர் 28 எங்களை குளிர்காய பண்ணாங்க, சொட்டர்ஸ் கொடுத்தாங்க, நாங்கள் உறைந்து போகாதபடி உணவு கொடுத்தாங்க, பராமரித்தாங்க. எவ்வளவு அன்பு இல்லை, ராஜ மரியாதை இல்லை. அந்த தேவன் இன்றைக்கி உங்களை கைவிட்டுற மாட்டார், உங்களை கைவிட்டுற மாட்டார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் பாராட்டின அன்பு பெரிதென்று விளங்க செய்வார். யோபுவின் வாழ்க்கையை பாருங்கள். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவு பாராட்டினேன், இன்றைக்கி தயவையும் பாராட்டுவார்.
மற்றவங்க கண்ணில் தயவு கிடைக்க பண்ணுவார். உங்கள் தொழிலை முடக்கணும், உங்கள் வேலையில் வர வேண்டிய ப்ரமோஷனை தடுக்கணும், பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களா, அவங்கள்ட்டையே அந்த கல்மனதை இழகும்படி பண்ணி விரோதமாக இருக்கிறவர்களை பட்சமாய் கொண்டு வந்து அவர் சொல்கிறார், ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினேன். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தயை பாராட்டி இந்த நாளில் அற்புதமாக நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமை, வல்லமை, கிருபை இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி இந்த நல்ல அற்புதமாய் நடத்தும்படி கெஞ்சுகிறோம். காரியங்கள் கைகூடி வருவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.